அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் அறத்துப்பாலில் 2வது அதிகாரமான வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் உள்ள 5வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண்போம். குறள் எண் 15. கெடுப்ப தூவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்ப தூவும் எல்லாம் மழை. கெடுப்ப தூவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்ப தூவும் எல்லாம் மழை. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழை. மழை இல்லாமல் வளம் கெட்டு நொந்தவருக்கும் துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும். இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். காற்றின் இயக்கம் வெளிப்புறத்திலும் நம்முள்ளே சுவாசக் காற்றாகவும் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. இந்த சுவாசக் காற்றை தடை செய்வதும் தடைப்பட்டதால் மரணம் ஏற்படுவதும் இவ்வாறு கெட்டவருக்கும் துணையாக அமைந்து அவர்களையும் வாழ வைக்கிறது கருணை மழையாகிய இக்காற்று. மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன். காற்றின் இயக்கம் வெளிப்புறத்திலும் நம்முள்ளே சுவாசக் காற்றாகவும் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. இந்த சுவாசக் காற்றை தடை செய்வதும் தடைப்பட்டதால் மரணம் ஏற்படுவதும் இவ்வாறு கெட்டவருக்கும் துணையாக அமைந்து அவர்களையும் வாழ வைக்கிறது கருணை மழையாகிய இக்காற்று. நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.